நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி என்று துதிக்கிறேன்.
துதியே 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 துதி உமக்கு துதியே துதி உமக்கே துதியே 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 துதி உமக்கே துதியே துதி உமக்கே துதியே தூதகணங்கள் தூயவாகுந்தன் தூதகணங்கள் தூயவாகுந்தன் பாத சேவை செய்து பணிந்துமை துதிக்கும் வேத முதல்வனும் நீ வேத முதல்வனும் நீ துதியே 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 துதி உமக்கே துதியே துதி உமக்கே துதியே பரிசுத்த யாவரும் பரமனை உன்னை பரிசுத்த யாவரும் பரமனை உன்னை தரிசிக்க நானே தாழ்வுமை துதிக்கும் தரிசிக்க நானே தாழ்வுமை துதிக்கும் பரிசுத்த தேவனும் நீயே பரிசுத்த தேவனும் நீயே துதியே 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 துதி உமக்கே துதியே துதி உமக்கே துதியே அந்தகாரத்தின் அடிமைகளே அந்தகாரத்தின் அடிமைகளே சுந்தர உம்மை சுடரில் செய்யும் வந்த குமாரனே வந்த குமாரனே துதியே ஆனந்தம் கொண்டு நீக்கப்பட்டவர்கள் ஆனந்தம் கொண்டு பாட்டுகள் பாடி மகிழ்வுமை துதிக்கும் ஆண் கொண்ட நாதனமே என்னை ஆண் கொண்ட நாதனமே பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்திருக்கிறார் பெத்லகேம்
பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்திருக்கிறார் பெத்லகேம் ஊரிலே பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்திருக்கிறார் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து கேட்டு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற நம்மை ஆண்டவராகிய தேவன் புதிய கிருபையினாலும் புதிய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் பலத்தினாலும் அப்பா நம்மை நிரப்புவாராக. இந்த கடைசி நாட்களிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் ஆண்டவரை பார்த்திருப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே ஆராதனை
உயிர்ப்பிக்கிறது. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா? மரியாள் மேல நேரிடும். அவ கேட்கிறா, நான் புருஷன் அறியேன், நான் கர்ப்பவதியாவேன் என்று நீர் சொல்லுகிறீரே என்று தேவதூதனை கேட்கும்போது இந்த தேவதூதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்னை நிழலிடும். அந்த நிழல் உன்னை கர்ப்பவதியாக்கி. அதுதான் அவர் சொல்றாரு. அப்பொழுது அங்கே என்ன ஆகும்? உருவாகும். அது பரிசுத்தமாய் எண்ணப்படும். அந்த காலை வேளையில அதே பரிசுத்த ஆவியானவர் தான். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லையா? பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருந்த அவரை உயிரோடு எழுப்பின, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணவர். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்புறது யாரு? பிதாவாகிய தேவன். அவருடைய ஆவியானவர் தான் அவரை எழுப்புறார். அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
உற்சாகமான மனநிலையோடு கரங்களை தட்டி அப்பாவை நல்லா நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. கனம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். கர்த்தர் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கு பிரியமானவர் இந்த நாளில் தேவன் தாமே அவர்தாமே நம்மை அழைத்திருக்கின்றார். அவர் நேற்று மீண்டும் ஒன்றும் மாறாதவர், இருக்கின்றவராகவே இருக்கிறார். நம்மையும் காண்கிற தேவன், நம்மை படைத்தவர், நம்மை ஒருபோது கைவிடுவதே அல்ல. இந்த நாளிலும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த 12வது மாதத்தில் 31ஆம் தேதியிலே அவருடைய சமூகத்திலே வீட்டிருக்கும்படி இந்த கால ஆராதனை அவருடையது. தொடர்ந்து இந்த இரவும் கூட இந்த ஆண்டின் காரியங்களை குறித்து தேவன் பேசியிருக்கிறார். அந்த யாவரும் கூட கர்த்தரை நன்றி வாங்க கர்த்தர்களை தொடர்ந்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. தேடிடுவோமே நம் தேவனின் பாதம். Party
Praise the Lord. உன்னதரீ இயேசுதேவா உம்மை துதித்திடுவே. உம்மை துதித்திடுவே. ஒன்றுவை இல்லாமல் நான் இல்லையே, ஒன்றுவை இல்லாமல் நான் இல்லையே, என்றென்றும் உம்மை தொழுவேன், என்றென்றும் உம்மை தொழுவேன். உம்மை துதித்திடுவே. நிம்மதியில்லாமல் நான் இருந்தேன், நித்தமும் அழுகையில் நான் கழித்தேன். நிம்மதியில்லாமல் நான் இருந்தேன், நித்தமும் அழுகையில் நான் கழித்தேன். சந்தோஷ சமாதானம் தந்தவரே, சந்தோஷ சமாதானம் தந்தவரே, சாவிலும் வாழ்விலும் துதித்திடுவே, சாவிலும் வாழ்விலும் துதித்திடுவே. உன்னதரே இயேசுதேவா உம்மை துதித்திடுவே. உளையான சேற்றினில் உழலுவதே, இருளின் பாதையில் நடத்துவதே. உளையான சேற்றினில் உழலுவதே, இருளின் பாதையில் நடத்துவதே. ஒளியாய் என் வாழ்வில் வந்தவரே, ஒளியாய் என் வாழ்வில் வந்தவரே, காரிருளை போற்றும் உன்னதரே இயேசுதேவா உம்மை துதித்திடுவே. பலநாள் வாழ்ந்தேன் எனக்காக, ஈனாள் வாழ்வேன் உமக்காக. பலநாள் வாழ்ந்தேன் எனக்காக, ஈனாள் வாழ்வேன் உமக்காக. உம்மை நாடினோம் உயர்த்திடுவே, உம்மை நாடினோம் உயர்த்திடுவே. உம்மையில் தினம் வளர்த்திடுவே, உம்மையில் தினம் வளர்த்திடுவே. உன்னதரே இயேசுதேவா உம்மை துதித்திடுவே. ஒன்றுவை இல்லாமல் நான் இல்லையே, ஒன்றுவை இல்லாமல்
இம்மட்டும் காத்தவரை இம்மானுவே ஏழு சுரங்களில் பாட வந்தேன் இசையால் மகிமை செலுத்துகின்றேன் இசையால் மகிமை செலுத்துகின்றேன் இதுவரை செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாடுவனே இரண்டு மூன்று பேர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரே சரிகரி சரிகரி சரிதவதா சொன்னவரே நீ வைத்த உந்தன் வாக்கின்படியே நீ உரைத்த உந்தன் வாக்கின்படியே எனக்கொரு வரம் தரவே வந்திடுவே எனக்கொரு வரம் தரவே வந்திடுவே இதுவரை செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாடுவனே
பாடுவதே நித்தம் நித்தம் ஒரு பாடல் பாடிட நேசரே உங்கள் அன்பை கூறிட நித்தம் நித்தம் ஒரு பாடல் பாடிட நேசரே உங்கள் அன்பை கூறிட கெட்ட மாவியர் ஓடிட பாட்டு பாடிட சாரியோ ஒரு பாடல் பாடிட நேசரே உங்கள் அன்பை கூறிட கெட்ட மாவியர் ஓடிட பாட்டு பாடிட சாரியை எந்த நாவினில் உந்த நேரமும் எங்க மொழியே கிருபை கிருபையே எந்த நாவினில் உந்த நேரமும் எங்க மொழிக்கும் கிருபை கிருபையே வருவி வருதருவி கிருபை எனக்குள்ளுவி வருவி வருதருவி கிருபை எனக்குள்ளுவி எங்கும் ஒழிக்கும் கிருபை எங்கும் ஒழிக்கும் எங்கும் ஒழிக்கும் கிருபை 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 தெய்வீவே இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவை உம்மை பாடுவதே இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவை உம்மை பாடுவதே Praise the Lord. தேவனை நாம் ஆராதித்தோம். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் அவர் பேசுவார். Praise the Lord. முதலாவது இங்க வந்த யாவரும் கூட யோசிங்க. எதை குறித்து? வாழ்வதை குறித்து அல்ல, நமக்கு கொடுத்த இந்த ஜீவன் கெட்டு போகாமல். ஜீவன் கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கெட்டு போறதுக்கு சமயம் சந்தர்ப்பங்கள் இருக்கா? ஜீவன் கெட்டு போவதற்கு சிலருக்கு பொதுவாகவே இதய துடிப்பு அதிகமா இருக்கும், இதய துடிப்பு குறைவா இருக்கும், ரத்தம் நல்லா இருக்காது, டயாலிஸ் பண்ணணும், பணம் இல்லை, அதுக்கேற்ற ரத்தம் கிடைக்குமா தேடி பார்க்கணும், பதிவு செய்யணும், இருதயம் கெட்டு போகலாம். ஏன்? அது இயங்கினால்தான். இப்போ குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சம்சரி சிஸ்டத்தில் மிக்சர் ஃபர்ஸ்ட், தென் வந்து ஆம்பு. ஃபர்ஸ்ட் ஆப்பில் வந்து ஆம்பு, செகண்ட் ஆப் மிக்சர். இதில் ஏதாயிலும் ஒன்று போனாலும் இந்த குவாலிட்டி நல்லா இருக்காது. அதுபோல் அவைகளையும் நாம் கண்காணிக்கிறது போல் நம்ம இருதயத்தையும் கண்காணிக்க வேண்டும். இன்னும் முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த இருதயத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் வந்து தங்கி வாசம் செய்யும்படியாய் அவர் நேசிக்கின்றபடியினால் ஒவ்வொரு இருதயத்தையும். அதுதான் பெரிய விஷயம். அப்போ அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாய். ஊரு கதை, உலக கதை, சொந்த கதை, கூட்டு கதை, இதெல்லாம் விட்டுடணும். நாம தேவனுக்குள்ள எப்படி இருக்கோம்? தேவ ஆவியாக நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறாரா? நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா? அவர் நம்மை குறித்து என்னதான் செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு தான் 2 கொரிந்தியர் 13:5 எடுக்கிறீங்களா? எல்லோரும் கவனமா அதை பாருங்க.
ஏதோ வந்த வாழ்வதற்கு அல்ல, நம்முடைய ஜீவன் பரலோகத்திற்கு உரியது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? எந்த பக்கம் வரணும்லாம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியுங்கள். இப்போ நாம ஒவ்வொருவரும் சோதித்து பார்த்ததே கிடையாது. வாழணும், எப்படி வாழணுன்றது அதுவும் கிடையாது. வாழறது நினைச்சிட்டு இருக்காங்க. இருக்க ஒரு இடம், உடுக்க ஆடைகள், உண்ணுவதற்கு உணவு, உறங்குவதற்கு எப்போ வேணாலும் உறங்கணும். உறங்குவதுன்னா எப்படி வேணாலும் உறங்கிக்கணும். உறங்குவது வேற, தூங்குவது வேற. சாதாரணமாக உட்காந்து பேசினதும் போது அப்படி என்ன உறங்கினா நைட்லாம் தூங்கலையா? அப்போ கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் அப்படின்னு கதையை ஆரம்பிப்பாங்க. அதை சொல்ல சொல்ல சொன்னவங்க உறங்கிடுவாங்க. 2 பேரும் தட்டி தட்டி கொடுத்துக்குவாங்க. நான் கொஞ்ச நேரம், நீ கொஞ்ச நேரம். இப்போ என்ன செய்யணும்? அதினதின் காலத்தில் அதினதன தேவனாகிய கர்த்தர் நியமித்து இருக்கிறார். அதன் காலத்தில் நீங்க எல்லாம் வேலை செய்யணும்னா கூடாது. உங்களுக்கு திராணி இருக்குமானால் அந்த சிந்தையோடு ஆண்டவர் நான் இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கேன், இதை முடிச்சோடனே எனக்கு நல்ல ஓய்வு, அந்த அலாட்லேயே இருக்கணும், அந்த விழிப்போடு இருக்கணும். அப்போதான் நம்ம தேவனுக்குள் இருக்கிறோம். வெறும் வாழ்றதுக்காக எதையோ கிடைச்சத சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உண்டு முடிஞ்சதுப்பா இந்த வேலை இன்னைக்கு, அது இல்லைங்க. பசி எடுத்தா சாப்பிடணும், குஷி வந்தா அதிக சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளை நீங்கள் குஷிப்படுத்துகிறான்னு சொல்லுவாங்க சிங்கு. அதுபோல குஷி வரும்போது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் பயபக்தியோடு அந்த குஷியில தன்னை மீறி விடக்கூடாது. ஏன்? பாவத்திற்கு ஆளாகி விடுமோ, நாம் ஆளாகி விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நிறைய பேர் பார்க்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த நேரத்தில் எந்த கதை என்ன கதை ஓட்டா கதையை ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கூட கம்ப்யூட்டரில் உட்காந்து சில காரியம்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எது எனக்கு தேவையோ அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பேன். தேவனுடைய அந்த நினைப்பு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பார்ப்பதற்கு ஏதோ ஒன்றுமே இல்லாத போல, எதுவுமே இல்லாதது போல, எனக்குள்ள தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று நினைப்பதற்கு சந்தேகத்துக்கு போல இருக்கலாம். என்னை நான் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு யாரும் என்ன பரலோகம் கொண்டு போக முடியாது. நான் தான் தேவனிடத்திலே பயபக்தியாய் இருந்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டு உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு என்னை தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்? அவர் எப்போ வருவாரோ அதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். இதற்கிடையில் என் தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன்னா ஒழுங்கும் கிரமமாக அநேக ஜனங்களுக்கு தேவன் எனக்கு கொடுத்த அந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேனா? நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கப்படும் போது மீதியான நேரங்களிலே நான் தேவனுக்குள் எப்படி இருக்க, தேவையில்லாத காரியங்களை நான் பேசிக்கணும், ஊருக்கதையை சொல்லிக்கணும், அதை கேட்டு எனக்கு அதெல்லாம் நாட்டுமே இல்லை. நானும் பேசுவேன், தேவையில்லாத பேச மாட்டேன். யாராவது பேசப்படும் போது ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு அவ்வளவுதான். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனை குறித்து பேசப்படும் பொழுது பேசுகிறவர்கள் கேட்கிறவர்கள் இருவரும் தேவனுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாய் கீழ்ப்படிந்து பயந்தவர்களாய்
அவரை கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய பேர் ஒரு மனம்ன்றாங்க. அந்த ஒரு மனம்ன்றது நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் எனக்கு உணர்த்தினார், ஒரு மனம் என்பது 2 பேரும் சேர்ந்து, அது பொதுவாக ஜபத்தில் ஒருமனப்படுங்க. அந்த நேரத்தில் மட்டும் நீங்க சொல்றத ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஓ ஜீசஸ், அது ஒரு மனமா நான் கேட்கிறேன். அப்ப எது எல்லாரும் சொல்றாங்களே, ஊழியக்காரன் சொல்றாங்களே ஒரு மனம் போட்டு ஜெபிங்கன்னு. ஒரு மனம் அப்படி என்பது அந்த 2 மனமும் எந்த வேலையிலும், எந்த நேரத்திலும், எந்த சமையலும், எந்த நாளிலும் எப்படிதான் இருக்கணும். நீ எல்லா வேலையிலும் அந்த 2 மனங்களும் ஒரு மனமாய். அதுதான் நிறைய பேருக்கு செய்து முடித்த திருமணம். அது பிரிந்த மனம், பிரியா மனம், குணம், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அப்போ ஒரு மனம்னு சொன்னா காக்கா கடி எப்பவுமே இருக்கணும், குருவி கடி எப்பவுமே இருக்கணும், நாய் கடி இருக்கக்கூடாது. நாய் கடியா இருக்கக்கூடாது. ஐயோ பையா இருப்பா, 500 ரூபாய் கொடுத்து போட்டாலும் கூட நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிட முடியல, பயம். அந்த பயமே நம்மள என்ன ஆகிப்பிடுது, பலவீனம் ஆக்கிடுது. அப்போ குருவி கடி, அணில் கடி, காக்கா கடி, ஒரு மன கடி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அந்த கடின்னு ஒருத்தர் கடிச்சிக்கிறது இல்லை. நான் சாப்பிடும்போது நீ அது கூட எச்சப்பட்டிருப்பேன். சில மனங்கள் என்ன பண்ணோம், முந்தானியில தாவணியில வச்சு கடிச்சு அதை கொடுப்பாங்க. எச்சில் படக்கூடாது. அது ஒரு மனமா, அது பிரிந்த மனம், அது இனசேர மனம். அப்போ ஒவ்வொருத்தரும் யோசிங்க, ஒரு மனம் என்றால் கிறிஸ்துவுக்குள், நான் வெளியாளுங்க சொல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனம்னா எல்லா காரியத்திலும் கேட்டு உணர்ந்து புரிந்து ஒருவர் இசைந்து நடப்பதுதான் ஒரு மனம். அது குடும்பத்தில் தான் வரும். கர்த்தர் நிமித்தமா எத்தனை பேர் ஒரு மனம். அப்பா அம்மாவுக்கும் ஒரு மனம் இல்லை, ஆனால் திருமணத்தினாக்க ஒரு மனம் போல் காட்டிக்கினாங்க. பிள்ளைகள் நிமித்தமா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மனம் கிடையாது. ஏதோ கதைகள், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது, இவங்களுக்கு சொன்னது, இவங்களுக்கு தெரிஞ்சு இன்னொருத்தருக்கு சொன்னது. புத்திமதிகள், எல்லா புத்திமதிகளும் தேவனாகிய கர்த்தரே விவரித்து சொல்லி இருக்கிறார். குறிப்பா எடுத்துக்கிட்டா எபேசியர் அநேக காரியங்களை குறித்து, கலாத்தியர் 1 தீமோத்தேயு 2, பேதுரு 1-2, கொலோசியர், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம படித்து பார்க்கப்படும் போது நினைவு வருகிறது. அப்போ இப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் ஒரு மனம். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, நம்ம செலக்ட் பண்ணிப்போம், யார் யாருக்கிட்ட சேர்ந்தாக்கா நமக்கு ஒரு மனம். நான் அவங்க கூட ஜெபிக்கிறேன், அவங்க கிறிஸ்துக்குள்ள அருமையானவங்க. அதனால நான் அவங்க கிட்ட சில காரியங்களை அவர்கள் இவரிடத்தில் உள்ள இன்னும் காரியங்களை நான் தெரிந்து கொள்வேன். அதுதான் ஒரு மனம். சும்மா 2 பேரை போட்டு ஒரு மனம் சொன்னா, என்னுடைய நினைப்புப்படி தேவனுக்கு உணர்த்தியபடி ஒரு மனம் என்றால் எல்லாவற்றிலும் அவர்கள் இசைந்து எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஒரு மனத்து ஒருமித்து வாசம் செய்வது. ஏதோ கடமைக்காக சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனம் பார்க்குறவங்களுக்கு வேணா ஒரு மனம் போட்டு ஏதோ சொல்றாங்க செய்யறாங்க, ஒரு மனம் இருக்காது. அவர்களுக்குள்ள அநேக பிரிவினைகள் இருக்கும். இப்போ ஒரு மனம் சொன்னா அந்த 2 பேரோ 3 பேரோ எத்தனை பேரோ அவங்கெல்லாம் ஒரு மனம். நான் குறைஞ்சது ஒரு 50 ஆண்டுகளுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 60 ஆண்டுகளுக்கு, இப்போ சொல்ல போனால் 60 ஆண்டுகளுக்கு, ஒரு 63 ஆண்டுகளுக்கு அநேக குடும்பங்களில் அந்த குடும்பத்திற்கு ஒரு நபர், அவர் மரியாதைக்குரியவர், கனத்துக்குரியவர், அநேக காரியங்களை உலகத்தின் நிமித்தமாய் அறிந்தவர், அநேக காரியங்களிலே அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டதை நிமித்தமாக அந்த குடும்பத்தின் உறவுகளிலே ஒருவரை அவங்க எப்பவுமே கனப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அவர் சொல்றதுதான், அவர் என்ன சொல்றாரோ அதான் அந்த குடும்பத்தின் உறவுகள் கேட்கும். ஆனா இப்பெல்லாம் பார்த்தா அந்த குடும்பத்திலேயே முடிவு, அவர் என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய போறாரு,
அப்படி ஆகி போச்சு. அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு என்ன செய்வாரெல்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு பத்தியா அந்த வார்த்தை உலகத்தை நிமித்தமா. இன்னைக்கு எந்த குடும்பத்தில் அப்படி பண்றாங்க? உறவுகளுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, கனம் இல்லை, நல் வார்த்தைகள் இல்லை. அப்படி எப்படி உறவுகள் நிலைத்து பிணைத்து நிலை நிற்கும்? என்னுடைய பழக்க வழக்கத்தில் நான் தெரிந்து கொண்டவருக்கு நிற்கவே நிற்காது, நான் நிற்க மாட்டேன். இதெல்லாம் என்ன இது? வெளி வேஷம். எவ்வளோ காரியங்கள் பார்த்துருக்கிறான். அனுபவம் கர்த்தர் நிமித்தமாய் எனக்கும் கூட அதிகம். நான் ஒண்டியா நம்ம ஓரியா அப்படியே பிறந்து எங்கே பிளாட்பாத்தில் இருந்து வளர்ந்து ஏதோ கிடைச்சது தின்னு கர்த்தரால் இன்னைக்கு ஊழியக்காரர் இருக்காங்கன்னா அப்படி இல்லை. கர்த்தர் எப்படி வைக்கிறோமோ அப்படியே என்னையும் கூட அவர் வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அவ்வளவுதான். நான் என்ன சோதிச்சுக்கிறேன்? யாரை என்ன சோதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? என்னை சோதித்து அவர்கள் எல்லோரும் என்னை பரலோகத்திற்கு அனுப்ப முடியாது. நான் தான் என்னை கர்த்தர் நிமித்தமாய் ஆராய்ந்து அறிந்து நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் இன்னும் எப்படி இருக்க வேண்டும். 50 மார்க் எடுத்துட்டேன், ஆனா அது போதாது. இன்னும் ஒரு 70 இல்ல, இன்னும் ஒரு 20, 90, இன்னும் கூடுமானால் 95, இன்னும் கூடுமானால் 97, இன்னும் 100% அப்படின்ற என்ன பண்ணுவாங்க? டெவலப் இருக்கும். எப்படி போக? கார், பஸ், ட்ரெயின், ஃப்ளைட், ஹெலிகாப்டர் போறதுக்கு நாம் ஆயத்தம். எப்போ வந்தாலும் கர்த்தர் எப்போ வந்தாலும் அவர் வருகை, ரகசிய வருகை, பகிரங்கமான வருகை, இவை இரண்டிலும் எதிரே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் சிந்தித்து அறிந்து இந்த வருகையிலே நாம் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ஆயத்தம். இன்னைக்கு நிறைய பேர் உண்மையிலே சொல்லப்போனா இன்னைக்கு ஒன்றும் இல்லைப்பா, என்ன பண்றது? டிசம்பர் ஆயிடுச்சு, நாளைக்கு 1ஆம் தேதி, என்ன பண்றது? என்ன பண்ணணும்? உன் குடும்பத்தை கிறிஸ்துக்குள்ள பண்ணு. உன் குடும்பத்தை கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணு? அனல் மூட்டு, அடுப்ப பத்தவை. சும்மா தேசா பாலம் வச்சு அதை குத்தி கிண்டி அது வந்து தின்னுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை நான் கிறிஸ்துக்குள்ள அனல் மூட்டிக் கொள்ள வேண்டும். அவர் தான் தீ. அந்த தீ எனக்குள்ள இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? அனலாய் இருப்பேன். எத்தனை பேர் அதை யோசிக்கிறோம்? இதெல்லாம் சிந்திப்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்திற்கு வந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் நான் போயிடுவாங்க பரவாயில்ல சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தேவனால் கழுவப்பட்டு விட்டதா? கழுவியாச்சு, மறுபடியும் ஏதாவது அழுக்கு இருக்கா? சுத்தம் பண்ணிக்கணும். நிறைய பேர் தினம் தினம் சுத்தம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் இருதயத்தை பண்ணவில்லை. அதுதான் நமக்கு முக்கியம். வெறும் நாம் ஒவ்வொருவரும் குளித்து ஆடை அணிந்து ஆகாரம் கொண்டு இருப்பது தேவன் கொடுத்த அந்த தருணம் தான், அந்த வாய்ப்பு தான். ஆனால் அதை காட்டிலும் பாத்திரம் அது சுத்தமாக இருக்கணும். அதற்காக தான் இந்த வார்த்தை, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று. எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நான் எப்பவும் கர்த்தரை குறித்து தான். ஊர்கதை தேவையில்லை, உலக கதையை நான் டிவி மூலமா கேட்டுக்கிறேன். ஒரு சிலர் ஏதோ சொல்றாங்க அப்படிங்களா, ரைட், ஓகே, ஏதோ சொல்லிட்டாங்க நியூஸ் மாதிரி, ரைட். அவங்க கதையா கதையை சொல்லிங்க, அவங்க கதையை சொல்லிங்க, அவங்க சொல்லி
அதுக்காக நேரம் செலவழிந்தால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒன்றுமே இல்லை. நீ நிறைய பேர் அப்படிதான் அதுதான் பேசினே இருக்கும். வேற ஒன்றுமே கிடையாது. நான் பாட்டு நான் பண்ணிட்டு இருப்பேன், டிவி பார்த்துட்டு இருப்பேன், பக்கத்தில் உட்காந்து காலையில் உட்காந்து மதியம் உட்காந்து நைட்டு ஒரு சில வார்த்தைகள் நைட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க ஆண்டவர்கள் எப்படி இருக்கணும்னா அவங்கள ரெடி பண்ணிக்கணும். நான் எப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், நான் ரெடி பண்ணிக்கணும். ஒருவேளை புத்திமதிகள் ஒருவருக்கு சொல்லலாம், கேட்பவர்களாக இருந்தால் சொல்லலாம், கேட்க மனதில்லாமல் இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான். இப்படித்தான் நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். வாழ்ந்து தேவன் நம்மளை வாழ வைப்பார். வெறும் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. எத்தனை பேர் உணரணும்? தேவனுடைய வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லப்படும் பொழுது நிச்சயம் அதை நான் நம்பணும். தேவனுடைய வார்த்தையினால் நான் பிழைப்பேன். அவர் யாரு? பிழைப்பூட்டுகிற தேவன். அப்ப இப்படிப்பட்ட காரியம்லாம் நமக்குள்ள இருந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் நடத்த முயற்சிப்பேன். அந்த வாஞ்சி எனக்குள்ள இருக்கும், அந்த அக்கறை எனக்குள்ள இருக்கும், அந்த தாகம் எனக்குள்ள இருக்கும். சும்மா அந்த நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டு அது எப்படின்னா போனா எங்க போச்சு, மார்க்கெட் போச்சு, ஸ்கூலுக்கு போச்சு, அங்க போயிடுது, இங்க போயிடுது, டியூஷன் போயிடுது, இதெல்லாம் அப்புறம் கிறிஸ்துக்குள்ள உண்மையா இருந்தாலும் போதும். நீங்க படிக்கிற அந்த பள்ளியின் பாடங்கள் அழகாக என்ன ஆகும், அந்த மெமரியை ஆண்டவராகிய தேவன் கற்க வைத்தார். அதுதான் அவர் சொன்னது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பிறகு அதிலேயே நாட்டம் இல்லாம அக்கறை இல்லாம ஒழுங்கு இல்லாம இருந்து நீ என்னதான் படிக்க வைக்கிற, உலகத்தின் நிமித்தமாய் படித்தார், வேலை செய்தால், திருமணம் செஞ்சாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போய் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்களாச்சு குழந்தையாச்சு, அதை தூக்கிக்கணும், ஆராட்டிக்கணும், இதை பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும், அப்படியே காலம் போயிடும். அப்ப கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதி. அதுக்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வேணும்னு சொல்லல. அப்புறம் இவைகள் நிமித்தமாக எத்தனை பேர் நம்ம உணரணும்? எத்தனை ஆண்டுகள் ஞானஸ்தானம் எடுத்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவுக்கள் நாங்கள் இப்படி தேவனை மெச்சிக்கொள்ளபடியா எங்கள் குடும்பம் இப்படி இருக்கிறது நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. அநேகர் பார்வைக்கே தெரியும். இந்த வசனம் இவங்களுக்கும் பொருந்தங்க. என்னது? நானும் என் வீட்டார் என்றால் அதான் கர்த்தரை சேவிக்கக்கூடிய அந்த கணம். எத்தனை பேர் அதை பற்றி யோசிக்கிறாங்க? இன்னைக்கு நாள் போச்சு, இன்னைக்கு அவங்க வர சொன்னாங்க, அவங்க போக சொன்னாங்க, எங்க போயிட்டு நாள் சீக்கிரம் போல அவங்க இதேதான் ஓடிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்கோ 1-2 அத்திப்பூ பூத்தா மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஏன் அநேக குடும்பம் அப்படி இருக்க முடியல? பணம் இருந்தா போதுமா? எனக்கு எங்களுக்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ லட்சங்களை கொடுத்திருக்கார், பார்த்து இருக்கிறோம். இன்னும் கொடுப்பார். எங்களுக்கு மாத்திரமல்ல, அவரை உண்மையாய் நேசித்து அவருக்கு கீழ்ப்படித்து அவரை கனப்படுத்தி எப்பொழுதும் அவரை கனப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க பத்தியா? அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கிறவர், மடியில் சரிந்து விழுந்து தேவன் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் கொடுக்கிறார். இதை அனுபவித்ததுனால நாங்க உங்களுக்கு சாட்சியா சொல்றோம், உரிமையா இல்ல. தேவன் எங்களுக்கு உரிமை. என்னை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து அப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இல்ல நிறுத்திட்டாரு, ஐயோ அம்போ அப்படிலாம் கிடையாது. அவர் ஏற்ற வேலையிலே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் யோசித்து பாருங்க. கர்த்தரை உண்மையா தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் உரைப்படாது. எத்தனை பேர் அதை நினைக்கிறாங்க? அட இப்ப சொல்லுப்பா, நீ வேற எல்லாத்தையும் சொல்லுங்க, எனக்கு தெரியாதா? தெரியும் சொல்லணுங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கை நலம் இல்லாமல்
பலன் இல்லாமல், சுகம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், ஆசீர்வாதத்தை பெறக்கூடாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நாம யோசிக்கணும். 3:9 வாசிங்களா. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி? விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் அன்பு ஊழியக்காரர், அன்பு சகோதரர் ஜஸ்டின் அவர்கள் பேசப்படுகிறது. நல் மனசாட்சி. விசுவாசம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும், அது விசுவாசம் கர்த்தரை குறித்து. ஆனால் நல் மனசாட்சி, மனசாட்சியில நல் மனசாட்சி, அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போமானால் நமக்குள்ள விசுவாசம் எப்படிதான் இருக்கும்? சாட்சியா இருக்கும். எத்தனை பேர் நல் மனசாட்சியா இருக்கிறோம்? அது என்ன இருக்கக்கூடாது? கபடி இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, உண்மைதான் இருக்கணும், அவதூறு இருக்கக்கூடாது, புறம் கூறுதல் இருக்கக்கூடாது. எத்தனையோ காரியங்கள் நாம் சொல்லியிருக்கோம். இப்படியெல்லாம் ஒரு மனுஷனோ மனுஷியோ கிறிஸ்துவுக்குள் இருப்பார்களானால் அவர்களே நல் மனசாட்சி. நம்ம எத்தனை பேர் இருக்குன்னு யோசிப்பார். அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன், என் விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட தாகமா இருக்கிறது, என்னை பார், தேவன் கிருபையினால் வார்த்தையை பார். வார்த்தையை அவ்வளவுதான், இதான் அர்த்தம். நான் என்னமோ நினைச்சிட்டேன். உடனே கப்பு கலக்க ஸ்பிரிங் மாதிரி அவுட் ஆயிடுச்சுப்பா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிக்கணும். எத்தனையோ சொல்லி 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 நம்ம எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து ஒரு அதிகாரத்துல எத்தனை வார்த்தை பாருங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே. விசுவாசம் என்பது ஒரு ரகசியம். அத ரொம்ப பரிபூர்ண மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த மனத்திலே, இந்த மனதிலே, இருதயத்திலே நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அதுதான், அதனாலதான் இந்த பாடலாம் நான் சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் என்ன இல்ல, அந்த அக்கறை இல்லை. பெற்றோர்கள் தான் முக்கியம். இந்த பெற்றோர்கள் தான். எங்க அம்மாவை சொல்ல போனா எப்போ அந்த முந்தாங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிச்சு போட்டு இருப்பாங்க. எங்க அப்பா அந்த நேரத்துக்கு போய் ஏதோ செய்வார். ஆனால் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஜாக்கிரதையா வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துக்கு செலவு. ஒவ்வொரு பெற்றோரும் அப்படிதான் இருக்கணும். அந்தந்த நாளுக்கு சில பேர் சீட்டு போடுவாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இவங்களை என்ன பண்ணிடுவாங்க, தெரியாம எடுத்துருவாங்க. அந்த நாள் எதிர்ப்பு அதான் எடுத்து அன்னைக்கு பண்ண தெரியாதா உங்களுக்கு, நீ குடிக்காம ஒப்பம் கொடுத்தானா எல்லாம் முடிச்சியா, எல்லாம் முடிச்சாச்சு, அந்த சீட்டு போடுவேன் அப்ப சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள நல் மனசாட்சியா இருந்தால் தேவையில்லாத எதுவும் நம்ம கிட்ட என்ன பண்ணாது, வராது. அது வந்தா கூட நாம் என்ன பண்ணிடுவோம், வீடு நமக்கு இங்க இடம், அவ்வளவுதான். நம்ம எப்படி ஆகிடும், ஃப்ரீயா ஆகிடும். நமக்குள்ள எந்த வம்பும் இருக்காது. இப்படி ஒவ்வொன்றையும் நினைச்சோமா ஆகாத இருக்க இல்லையாங்க, நிச்சயமா ஆகாத இருக்கும், தேவன் கொடுப்பார். ஒவ்வொரு ஆத்மா எப்படி இருக்கும், பரிபூர்ணமா நல் சிந்தையோடு இருக்கும், நல் மனசாட்சியோடு இருக்கும். அப்ப நல் மனசாட்சியை நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த 5:12 பாருங்க. ஒண்ணு நான் படிக்கிறதெல்லாம் ஒண்ணு வருது. 5 முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள். முதலில் இருந்த விசுவாசம், ஓ இந்த இயேசுவா, ஆமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்கப்பா, சோறு கொடுத்திருக்காரு, பலம் கொடுத்திருக்காரு, ஆரோக்கியம் கொடுத்திருக்காரு, ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு, பாதுகாக்கிறார்.
நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிறவர் இவர் ஒருவரே, நம்மை அனுமதிக்க கூடியவர் இவர் ஒருவரே. ஆமா 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 அப்படின்னு சொல்லி வந்தவங்க எத்தனை பேர்? அதில் வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டு நடக்காதவர்கள் எத்தனை பேர்? இன்னும் கூட அது என்ன பண்ணணும்? முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள். அது விசுவாசம். இவர் தேவன், இவரால் எல்லாம் செய்ய முடியும், இவர் ஒருத்தரால் மாத்திரமே முடியும், வேறு இவரால் முடியாது எதுவும். அப்ப இவர் தான். இவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு ஆண்டவரே புத்தி இல்லாமல் இருந்த சரி, இன்று புத்தி வந்திருக்காங்க. அப்ப இன்றே மனம் திரும்புகிறதா இருந்தால் இதுவே உனக்கு நட்சணியா. எத்தனை பேர் உணர்ந்து தேவன் பக்கமா, எங்க பக்கம் இல்லைங்க, நீங்க எங்க பக்கம் திரும்பினாலும் கூட தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பக்கம் தான் நாங்க திரும்புவோம். எங்க பக்கம் இருந்து தனி பக்கம் கிடையாது. எங்க பக்கம் அவரோடு இணைந்து இருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அடுத்து 6, 9, 10. 6, 9, 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேர்வுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க, எங்களோடு சேர்த்து. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை இருக்கு. அதில் எப்படி? கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடு. என்ன ஆகுது? இச்சை, பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் யோசிக்கணும், ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதி. நாங்க விரும்புகிறது அதிகம்தான், அதெல்லாம் உமக்கு பிரியமா இருந்தால் அனுமதி. நாங்கள் அவைகளினாலே திசை கட்டி சீர்கட்டி போகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் தேவைகள் மாத்திரம் அப்படிதாங்க தேவன் கொடுத்தத, எங்கள் தேவைகள் மாத்திரம் நாங்கள் செய்து கொள்வோம். இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். வரலுக்கேற்ற செலவு. கடன் வாங்கினா கூட அத ஞானமா என்ன பண்ணணும்? மரியாதையோடு கொடுக்கணும். நான் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்போதைக்கு கடன் கிடையாது. கரெக்டா எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணணும்? ஐஸ்வர்யமானதுக்கு ஆசை. ரொம்ப ஐஸ்வர்யமான இருக்கணும், ஒரு பெரிய நல்ல இடம் இருக்கணும், கார் இருக்கணும், நகைகள் இருக்கணும், ட்ரெஸ் இருக்கணும், சரியான வீடு, இது இருந்தாலே போதும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்து பார்ப்பார். நீங்களும் உங்க சொந்தங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பீங்க, கொடுத்து பார்க்குறீங்க. ரிட்டர்ன் வருதா? நான் வரலையா? இன்னும் கேட்குறாங்க. நான் அந்த இருக்காரு இல்லைப்பா, அவ்வளோதான். நீ வந்தாவா வராய்க்கு முடிஞ்சது ஜோடி. நான் அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ வந்தா நான் வருவேன். நான் அப்படி கிடையாது. கொடுக்கணும்னு அப்பா எனக்கு மனது கொடுத்து ராணியை கொடுத்தாங்கன்னா கொடுப்பேன். அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே மாட்டேன். இதுவரைக்கும் யாரிடத்திலும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன், ஏற்கவும் மாட்டேன். கர்த்தர் நடக்குது. இதுதான் வீடு கட்டுறதுக்கும் சரி, சபை கட்டுறதுக்கும் சரி, ஒருவரும் பேசி செங்கல்ல மணலையோ ஆண்டவர் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சும்மாவே இருக்கு. நாங்கள் எத்தனை ஆயிரம் தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை. சபைக்காக நான் கொடுத்திருக்கிறேன். யாரிடத்துல நான் கேட்கிறேன். கர்த்தரே எல்லாருக்கும் செய்திருக்கிறார். அவ்வளோ பெரிய விஷயம். அது எனக்கு ரொம்ப பிரியும். ஆண்டவருக்காக இந்த காரியம் செய்யணும். அப்படிதான் இருக்கணும். அவரெல்லாம் கிடையாது. கர்த்தர் நிமித்தமா ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு, எதை சொன்னாலும் நான் செய்வேன். அதை விரும்ப பாருங்க. கர்த்தர் சொன்னார், அவ்வளோதான்.
இது ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் நம்மை இன்னும் மேன்மேலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ 9:10 என்ன சொன்னா, ஐஸ்வர்யமாக வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பண ஆசை 10 எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஐயோ, பணமா இப்படியா போச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ண? நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. என் பணம் இப்படியா போச்சு. தேவையில்லாத காரியத்தை இருக்கும்போது சொல்லுவேன் மனைவிட்ட, தேவையில்லாம இந்த பணம் இவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு, அப்படிதான் சொல்லுவேன். அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருந்தாது போயிருக்காது. அப்படிதான் என்ன பிடிக்கும். அதனால நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகளை யோசிங்க. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஊழியக்காரர் மூலமாக அவர்களோடு கூட நிறைய பேசியிருக்கிறார்கள். போன வாரம் சொன்னார், ஒரு மணி நேரம் நான் நடத்திட்டு உங்களை என்ன பண்ணிடுறேன் அனுப்பிடுறேன் சொன்னாரு. ஏன்னா கடவுள் புதிய வருஷத்தை கொடுக்கிறாருன்றதுக்காக ஓடிடுவார். இருக்கிறதுனால நல்ல மாதிரி அவர் சமூகத்துல செலவு செய்யணும் இல்லையா? அதானே இது நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், இருக்கிற நேரத்தை தேவனுக்கு நம்ம செலுத்த எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா ஆயுதமா ஆகமா வாஞ்சையா நம்ம இருக்கணும். இன்றைக்கு இது என்னன்னா உயிர் பிழுந்த நாள். உயிர் பிழுந்த நாளில இன்னைக்கு மரியாதை என்ன செய்தாலும் அதிகாலமே எழுந்து கல்லறை இடத்திற்கு போனாங்க. எங்க போனா கல்லறை இடத்திற்கு போய் இறந்து போயிருக்கிற கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அவள் எங்க போனானா கல்லறைக்கு போனாங்க. போகும்போது அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்து பெரிய கல்லு புரட்டி அந்த கல்லறை வாசல்ல வச்சாங்கல்ல, யார் அதை புரட்டி தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போன பிறகு பார்த்தா கல்லறை கல் என்ன பண்ணப்பட்டிருந்தது, புரட்டி தள்ள. ஆலை வேளையில அந்த தேவனை தான் தேடி வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி சொல்லுமா, நன்றி சொல்லுமா ஆண்டவருக்கு. எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்தேன். ஐயா 2023 எத்தனை பாடுகள், எத்தனை பாடுகள், எத்தனை துக்கங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை, எத்தனை பயங்கள், எத்தனை போராட்டங்கள். அப்பா நீங்களை கைவிடவில்லையே, எங்களை மறக்கவில்லையே, மறந்து போகவில்லையே. உமக்கு நாங்கள் முன்பாக நிற்கும் போது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சமயமும் எங்களை வந்து தைரியப்படுத்தி திடப்படுத்தினீர்கள், தைரியப்படுத்தினீர்கள். ஐயா எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்தது, வழி நடத்தி வந்தது. நன்றி வந்த பாதைகளை நினைச்சு நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். புதிய உறவுகளை கொடுத்துருக்கீங்க இந்த ஆண்டுல, புதிய குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, புதிய ஆண்டவர் பிறப்பை எங்க வாழ்க்கையில உண்டு பண்ணிருக்கீங்க, நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கீங்க, நல்ல வழிகளை திறந்திருக்கிறீங்க, நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஆண்டில இந்த வருஷத்தை நாங்க இந்த நல்ல நாளில முடிக்கும்படியா இவ்வளோ நேரம் நாங்க தேவ சமூகத்துல இருக்கும்படியா கிருபை செய்திருக்கிறீங்க. நன்றி, நன்றி. நிச்சயமாக புதிய ஆண்டில புதிய பலத்தோடு, புதிய கிருபையோடு, புதிய வழிகளோடு, புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன அந்த தெய்வத்தோடு
ரொம்ப அழகாக இருக்கணும். அப்படி நம்ம என்ன பண்ணணும், பாட நீங்கள் முயற்சி எடுங்க. நிறைய பாடல்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. நல்லா நைட்டு நேரம் இருக்கு, பாடலாம். நான் வாங்கப்பட்டு நம்ம அன்பு மகன் இப்பவே ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் சொல்ற வார்த்தை கேட்டு வந்தேன்னா ரொம்ப நைனா மூஞ்சி என்ன ஆகிட்டு சோகமாயிட்டு சிரிக்கிறோம். அதனால நல்லா பாட சொல்லுங்க ஆண்டிக்கிறோம். நல்லா பாடுங்க. நல்லா பாடலாம் அடிக்கிறவங்க கூட எப்படி இருக்கும், ஆசையா. எங்கள் சர்ச்சில் இருக்காங்க அவங்கெல்லாம் விட்டு எழுந்து போயிட்டே இருந்துருவாங்க. சரியா பாடலன்னா விட்டு எழுந்து போயிட்டே இருந்துருவாங்க. அப்படியெல்லாம் நம்ம நம்பி போறது இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் தப்பு தடுமாறி பாடினாலும் அவர் எப்படியும் அடிக்கணுமே என்ன பண்ணுறாரு, ஆசைக்கிறாங்க. நம்ம பாடுறோம்னா நிறுத்தி என்ன பண்ணோம், பாடினா அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உற்சாகமாகவும் இருக்கும் இல்லையா? இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் எல்லாம் நல்லா என்ன பண்ண நினைவுக்கு நம்ம கொண்டு வந்து இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மறுபடியும் நினச்சி பார்த்து இன்னைக்கு முழுக்க அந்த சமூகத்துக்கு நல்ல நன்றியோடு துணியோடு இருந்து இரவு நம்ம ஹல்லேலூயா எப்பொழுதும் நம்ம ஜெபித்து முடிப்போம். எங்கள் மத்தியிலே வாடிக்கொண்டிருக்கு எங்களை காண்கிறீர்கள். இம்மட்டும் நீங்கள் நடத்தி வந்தார், நீங்கள் நடத்த போவது எங்கள் யாவரையும் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகளும் உங்களை நலப்படுத்தி நிமித்தமும் நன்மையை சுகத்தை பலத்தை ஆராய்ச்சி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும். உங்கள் தாழ்த்து நான் முடிவடைத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதிகளும் ஐயோ யாவும் ஒருவருக்கு செலுத்துதல் கொள்ளும் என்று ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆவியானவருடைய அன்பின் வரைக்கும் இன்றும் கூடியிருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சு